ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐந்தாண்டு திட்டங்கள் பற்றி சில சின்ன சின்ன முதலீடு இதை பற்றின டீட்டெயில்ஸ் புக்கில் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அதாவது 12th எக்கனாமிக்ஸில் ஐந்தாண்டு திட்டங்கள் சொல்லி விரிவாக கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு திட்டங்கள். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து 12th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஓகேங்களா, பேஜ் நம்பர் 139. ஓகேங்களா, பேஜ் நம்பர் 139 இருக்குது. ஸோ புக்கு இல்லாதவங்க இல்லைனா படிக்காதவங்க இதை நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஐந்தாண்டு திட்டங்களுங்கிறது எந்த நாட்டிலேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரஷ்யா நாட்டிலேருந்து நம்ம எடுத்தோம். சோவியத் யூனியன் ரஷ்யாவிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். திட்டக்குழு, ஓகேங்களா, 1950 திட்டக்குழு, இந்த பிளானிங் கமிஷன் தான் இந்த ஐந்தாண்டு திட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஸோ இது எப்படி அப்படின்னா வேளாண்மை, தொழில், ஆற்றல், சமூகத்துறை, இது எல்லாத்துலேயுமே நம்ம வளர்ச்சி பெறணும் அப்படிங்கிறதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சு இந்த ஒவ்வொரு திட்டங்களையும் கொண்டு வந்தாங்க. மொத்தம் 12 ஐந்தாண்டு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனோட முக்கியமான இங்கே கீழே பாருங்கள், திட்டமிடுதலுடைய அடிப்படை நோக்கம் என்னென்னா நம்மளுடைய நாடு வந்து தன்னிறைவு பொருளாதாரத்தை அடையணும். அதுதான் முக்கியமான நோக்கம். ஓகேங்களா, ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1951, 56 வரையில் முதல் ஐந்தாண்டு திட்டங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, டோட்டல் வந்து 12 ஐந்தாண்டு திட்டங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள் 1966 to 69 வரை 3 ஓராண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். எப்படி கேட்கலாம் அப்படின்னா இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில். 3 ஓராண்டு திட்டங்கள் அதை வந்து இயர் சொல்லி கேட்பாங்க. ஸோ 66 to 69. ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து இந்த முதலீடெல்லாம் செய்கிறாங்களே இந்த திட்டங்களுக்கு முதலீடு, இது எப்படின்னா தனியார் துறையும் பொதுத்துறையும் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த திட்டத்துக்கு ஐந்தாண்டு திட்டத்துக்கான முதலீடெல்லாம் செய்வாங்க. ஸோ இதில் பாருங்கள், முதலாவது ஐந்தாண்டு திட்டத்திற்கு முன்மொழியப்பட்ட மொத்த முதலீடு கொஷின்ஸ் கேட்கறக்கு 3870 கோடி. ஓகேங்களா, ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டத்துக்கு மொத்தம் எவ்வளோ முதலீடு வச்சுருக்காங்க அப்படின்னா 3870 கோடி பண்ணாங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், அதே இது 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் 36.40 லட்சம் கோடி தாண்டியது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், 2வது மற்றும் 6வது ஐந்தாண்டு திட்டங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் மொத்த திட்ட முதலீடுகளில் பொதுத்துறையினுடைய பங்கு மட்டுமே 60 to 70% இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எத்தனாவது ஐந்தாண்டு 2 to 6 வரைக்கும் இல்லை ஐந்தாண்டு திட்டங்கள் போட்டிருப்பாங்க பார்த்தியா, அதில் பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டுமே அதிகமாக வந்து 60 to 70% வந்து முதலீடு செஞ்சாங்க. ஸோ தனியார் துறை கம்மியாக பண்ணாங்க. பட் 6வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, தனியார் துறை தான் வந்து அதிகமாக ஆதிக்கம் செலுத்தினாங்க. கொஷின் எப்படி கேட்கலாம், ஓகேங்களா, எந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் தனியார் துறை வந்து அதிகமாக ஆதிக்கம் செலுத்தியது அப்படின்னா 6வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம். ஓகேங்களா, அதில் இதுக்கப்புறம் நீங்கள் கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. 6வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு வந்து தனியார் துறை வந்து அதிகமாக ஆதிக்கம் செலுத்தியது. ஓகேங்களா, அதேமாதிரி முதல் ஐந்தாண்டு திட்டம் எதுக்கு அதிகமாக செலவு பண்ணாங்கன்னா வேளாண்மைக்கு, 2வது தொழில்துறைக்கு. ஸோ இதில் எவ்வளோ விழுக்காடு வந்து ஒதுக்கியிருக்காங்க, முதலீடு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க. மொத்த முதலீடுங்கிறது தனியார் துறையும் பொதுத்துறையும் சேர்ந்து செய்கிறதுல மொத்த முதலீடு 31 விழுக்காடுகள் வேளாண்மைக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, அடுத்து வந்து தொழில்துறைக்கு செகண்ட். இந்த தொழில்துறைக்கு எவ்வளோ ஒதுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா 20 to 24% ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்து 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் 20 to 24, 11வது ஐந்தாண்டு ரொம்ப கம்மியாக வெறும் 20% குறைவாக தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தொழில்துறைக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது 2வது ஐந்தாண்டு திட்டம்ங்கிறத காலம் பார்த்திங்கன்னா 56 to 61. ஸோ இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, மகிழ நோமெனஸ் திட்டம் அப்படின்னு. என்ன திட்டம் கேட்டாங்கன்னா 2வது ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா தொழில்துறையில் கனரக தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் அடையிறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தில் வெறும் 6 விழுக்காடு இருந்த தொழில்துறை, ஓகேங்களா, 2வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் 24% உயர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அதே மாதிரியே 6வது திட்டக்காலம் முதல் குறைந்து கொண்டே. ஸோ இந்த தொழில்துறையினோட பங்கு எந்த திட்டத்துக்கு அப்புறம் குறைஞ்சி வந்துச்சு அப்படின்னா 6வது திட்டத்துக்கு அப்புறம் குறைஞ்சி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அடுத்தது முக்கியமானது இங்கே பாருங்கள், ஏன் முதலீடை குறைச்சிருக்காங்க அப்படின்னு இங்கேயே சொல்லியிருக்காங்க. முதல் 4 திட்டங்களில் எரிபொருள் மின்சக்திக்கான முதலீடு ஒதுக்கீடு வந்து ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்காங்க.
ஸோ பண்ணியிருக்கிறதுனால ஆம், ஆ, மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அதாவது எரிபொருள் மின்சக்திக்கான முதலீட்டு ஒதுக்கீடு முதல் 4 திட்டங்கள்ல ரொம்ப கம்மியா பண்ணியிருக்காங்க. அதனால பெருமளவு மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இது வந்து ஆப்ஷன் 1, 2 சரி, தவறுன்னு சொல்லி கூட இத கேட்கலாம். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. இந்த முதல் 4 ஆண்டு 5 திட்டங்கங்கிறத முதல் 6, 7 இந்த மாரி கூட இது கூட சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ முதல் 4 திட்டங்கள் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, எரிசக்திக்கு வந்து ரொம்ப கம்மியாவே வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதனால வந்து நம்ம வந்து மின்சாரம் நமக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அடுத்தது பாருங்க, முதல் 2 திட்டங்களும் ஓரளவுக்கு 4% வந்து வளர்ச்சி அடைஞ்சுட்டாங்க. அதனால வந்து அது இந்து வளர்ச்சி விகிதம்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ முதல் 2 திட்டங்களையுமே இந்து வளர்ச்சி சதவீதம்னு சொல்றாங்க. அடுத்து வந்து 4வது 5ஆண்டு திட்டத்தில் இருந்து வறுமை ஒழிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. கொஷின்ஸ் பாருங்க. ஸோ எந்த 5ஆண்டு திட்டத்திலிருந்து வறுமை ஒழிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா, 4வது 5ஆண்டு திட்டத்திலேருந்து என்ன பண்ணாங்க, வறுமை ஒழிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுங்க, இதனால் திட்டமிடும் செயல்பாட்டில் சமூக நோக்கங்களும் இணைக்கப்பட்டன. ஸோ வறுமை ஒழிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால சமூக நோக்கங்கள் இணைக்கப்பட்டன. 6வது திட்டக்காலத்திலிருந்து நிர்ணயிக்கப்பட்ட வளர்ச்சி இலக்குகள் அடங்கப்பட்டன. ஓகேங்களா? அதுமாரி ஐஆர்டிபி தெரியுங்களா? ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். இது வந்து இந்த 6வது திட்ட காலத்தில் தான் ஏற்பட்டிருக்காங்க. ஏன்னா அப்போ இங்கே பாருங்கள், அதோட கம்பேரிட்டிவ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் வந்து 1980, 99 இந்த பீரியட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6வது 5ஆண்டு திட்டத்தில் தான் வறுமை ஒழிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் இந்த திட்டங்கள் எல்லாம் சமூக பாதுகாப்பு திட்டம், வறுமை ஒழிப்பு திட்டங்கள் இதெல்லாம் உண்டாக்கியிருப்பாங்க. ஸோ இந்த திட்டமும் எந்த 5ஆண்டு திட்டங்கள் அப்படின்னா 6வது 5ஆண்டு திட்டத்தில் தான் இதை உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, இது முக்கியமான கொஷின். அடுத்து பாருங்க, 6வது திட்ட காலத்திலிருந்து நிர்ணயிக்கப்பட்ட வளர்ச்சி இலக்குகள் எல்லாமே. ஸோ 6த்துக்கு அப்புறம் நம்ம எல்லாமே நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். 8வது திட்ட காலத்தில் பொருளாதாரம் தாராளமயமாக்கப்படுது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. எந்த 5ஆண்டு திட்ட காலத்தில் பொருளாதாரம் தாராளமயமாக்கப்படுது அப்படின்னா 8வது 5ஆண்டு காலத்தில். ஓகேங்களா? அப்போதிலிருந்து வளர்ச்சி விகிதமானது 7 விழுக்காடுகள். ஸோ கொஷின்ஸ் எப்படின்னா, எந்த 5ஆண்டு திட்டத்துக்கு அப்புறம் வளர்ச்சி விகிதம் அதிகமாக ஆகிட்டே இருந்துச்சுன்னா 8வதுக்கு அப்புறம் ஆகிட்டே இருந்துச்சு. எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம். சரி, தவறு அந்த மாதிரி கேட்குறதுல இதை எப்படி வேணாலும் மாற்றி கேட்கலாம். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் முக்கியமானது. அடுத்தது பாருங்கள், இந்த 5ஆண்டு திட்டங்களுடைய சாதனைகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பொருளாதாரத்தை விரிவுபடுத்தினாங்க, வேளாண்மையை விரிவுபடுத்தினாங்க, தொழில்துறையை உற்பத்தி அதிகப்படுத்தினாங்க, வேளாண்மையில் நவீன இடுபொருள்கள் வந்து பயன்படுத்தினாங்க. ஓகேங்களா? அதிகளவில் பன்முகப்படுத்தப்பட்ட பொருளாதாரம் பண்ணது. அடுத்து இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து கடைசி இது 1951ஆம் ஆண்டு முதல் 2017 வரையிலான காலப்பகுதியில் 12 5ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. இதில் 12வது 5ஆண்டு திட்டம் காலம்னு கேட்டாங்கன்னா 12 to 17 இதுதான் லாஸ்ட் இது. ஓகேங்களா? 2015 திட்டக்குழு கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கும், இதுலேருந்து எப்படி வேணாலும் கேட்கலாம் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இதை ஒமிட் பண்ணாமல் புக் இருந்தால் படிச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இதை அப்படியே ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகே, பாய்.